அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, நீங்கள் எளிமைக்கு பெயர் போனவர்கள். நீங்கள் பெரும்பாலும் உங்கள் செயலில் நியாயம் இருப்பதனால் மற்றவர்களிடம் எளிதாக கோபப்படுவீர்கள். உங்கள் கோபத்தில் ஒரு நியாயம் இருக்கும். நீங்கள் கோபப்படுவது சரியே, ஆனால் உங்கள் கோபத்தை கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள். எதிராளி சில சமயம் உங்களிடம் வரம்பு மீறி நடந்து கொள்ளும் போது யாராக இருந்தாலுமே கோபப்படுவது என்பது இயல்பு. எனவே உங்கள் கோபத்தினால் சில தீமைகள் விளையும் என்பதனால் நீங்கள் கோபப்படுவதை கொஞ்சம் குறைத்துக் கொள்வது நல்லது. உங்களுக்கு அதிர்ஷ்ட ரத்தினம் பவளம். அதிர்ஷ்டமான கிழமை செவ்வாய்க்கிழமை. பெரும்பாலும் செவ்வாயில் ஒரு காரியத்தை தொடங்கினால் நன்றாக வராது என்றெல்லாம் சொல்வார்கள். அதெல்லாம் வெறும் வதந்தி. செவ்வாயில் பூமி வாங்கலாம். ஒரு பூமி வாங்குவது நல்லது. ஒரு நிலமோ அல்லது ஒரு மனையோ வீட்டடி மனையோ வாங்குவது நல்லது. செவ்வாயில் ஒரு பொருளை சேர்த்தோமானால் அந்த பொருளானது நம்மை விட்டு போகாது, உங்களை விட்டு போகாது. கடும் முயற்சியினால் வந்த பொருள் ஆதலினால் அது உங்களை விட்டு பெரும்பாலும் போகவே போகாது. இரண்டாவது, செவ்வாய் என்பது சகோதர ஸ்தானம். உங்களுக்கு இரத்த சம்பந்தமாக எந்த வியாதியும் வராது. உங்களுக்கு அதிபதி செவ்வாயாக இருப்பதால் உங்களுக்கு முருகன் பெரும்பாலும் துணையாக இருப்பார். மாற்று மதத்தினர் நீங்கள் உங்கள் கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. உங்களுடைய அந்த பிரார்த்தனை நேரத்தை அதிகப்படுத்துவது நல்லது. கிறிஸ்துவ நண்பர்களோ அல்லது முஸ்லிம் மதத்தினரோ உங்கள் பிரார்த்தனை நேரத்தை அதிகரிக்க செய்வதன் மூலம் உங்களுடைய பொறுமை குணம் மேம்படும். பெரும்பாலும் பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் கொஞ்சம் மறதி தன்மையோடு இருப்பார்கள். அவர்கள் நீங்கள் முருகனை கும்பிட்டால் நல்லது. மாற்று மதத்தினர் மேற்படி சொன்னது போல் நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனை நேரத்தை அதிகரித்தால் உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஞாபக சக்தி வரும். பெரும்பாலும் வல்லாரைக்கீரையை அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். மேன்மேலும் உங்களுக்கு செல்வம் சேரும். நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றி அடியாகவே இருக்கும். நீங்கள் போலீஸ் அதிகாரி மற்றும் இராணுவ துறைகளில் உள்ளவருக்கு எளிதாக இவ்வருடம் ப்ரமோஷன் போன்றவை எளிதாக கிட்டும். பொதுவாகவே நீங்கள் அதிக நாட்டுப்பற்று உடையவர்களாக இருப்பீர்கள். நாட்டுக்காக சில தியாகங்களை செய்ய விரும்புவீர்கள். எனவே உங்களுடைய செயல்களில் ஒரு நேர்மை இருக்கும், ஒரு நிதானம் இருக்கும். நீங்கள் பவளம் அணிந்தால் உங்களுடைய ரத்தம் சம்பந்தமான பிரச்சனைகள், சிலருக்கு இரத்த கொதிப்பு போன்றவை இருக்கும், அது கொஞ்சம் குறையும். பவளம் அணிவதனால் நல்ல ஒரு சீரான இரத்த ஓட்டம் இருக்கும். மேலும் ஒரு ஆரஞ்சு வண்ணம் போன்ற சிவப்பு உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை தரும் நிறமாகும். எனவே அதை நீங்கள் போட்டு வரலாம். உங்களுக்கு இவ்வருடம் சகோதர ஸ்தானத்தில் இருந்து நன்மைகள் கிட்டும். சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். சகோதர ஸ்தானத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். சகோதரர்களும் நீங்களும் இணைந்தே கூட தொழில் செய்யலாம். புதிதாக தொழில் முனைவோர் தொழில் தொடங்கலாம். புதிதாக கிளைகள் தொடங்குவோரும் கிளைகள் தொடங்கினால் நல்ல லாபம் கிடைக்கும். ஆனால் அதே சமயத்தில் உங்களுடைய பணத்தை உங்கள் பெற்றோரிடமோ அல்லது உங்களுடைய மனைவியிடமோ உங்களுடைய பணத்தை கொடுத்து வைத்தால் நல்லது. உங்கள் கையில் இருந்தால் நீங்கள் அதிக செலவாளி. ஏனெனில் நீங்கள் மிகவும் இரக்க குணம் உள்ளவர்கள். நீங்கள் யாரேனும் இரக்கம் ததும்புமாறு ஏதாவது பேசினால் நீங்கள் இறக்கப்பட்டு பணத்தை இழந்து விடுவீர்கள். எனவே நீங்கள் உங்களுக்கு நம்பத்தகுந்தவர்களான உங்களுடைய தாயாரிடமோ அல்லது மனைவியிடமோ உங்களுடைய பணத்தை கொடுத்து வைத்தால் நல்லம். உங்கள் கைகளில் இருந்தால் சீக்கிரம் செலவழிந்து விடும். உங்களுக்கு நோய்வாய்ப்படாத ஒரு சூழ்நிலை, பெரும்பாலும் ஆரோக்கியமான சூழ்நிலையே உங்களுக்கு ஏற்படும். உங்களுக்கு அவ்வளவு எளிதாக எந்த நோயும் அண்டாது. செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் கந்த சஷ்டி படிப்பது உங்களுடைய வெற்றியின் சதவீதத்தை அதிகரிக்கும். உங்களுடைய தைரியத்தையும் அதிகரிக்கும். பொதுவாகவே நீங்கள் தைரியசாலிகளாகத்தான் இருப்பீர்கள். எந்த ஒரு செயலிலுமே தைரியம் மிகுந்து காணப்படும் உங்களிடம். எனவே நீங்கள் உங்களுடைய தைரியம் அதிகமாக மிளிரும்.
எனவே நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு காரியத்திலுமே தங்கு தடையின்றி நல்ல செவ்வனை செய்து முடிப்பீர்கள். உங்களுடைய காரியத்தில், உங்களுடைய ஒரு பணியில் ஒரு முழுமை என்பது இருக்கும். எனவே சீக்கிரம் நீங்கள் முன்னேற தகுந்த ஒரு வருடமாக இருக்கும். மேற்கொண்ட அதிர்ஷ்டமும் உங்களுக்கு உழைப்புக்கேற்ற அதிர்ஷ்டமும் கிட்டுவதால் உங்களுடைய செல்வ செழிப்பு மென்மேலும் உயரும். நன்றி.